இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Today's Bible verse: Do not withhold good from those to whom it is due, when it is in the power of your hands to do so. Proverbs chapter 3 verse 27. பூங்கா ஒன்றில் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த பெஞ்சில் மாலை நேரத்தில் வாலிபன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக சிறிது தூரத்தில் சிறையில் காயம்பட்ட பறவை ஒன்று கீழே விழுந்து பறக்க முடியாமல் கிடந்தது. உடனே வாலிபன் பறவைக்கு உதவி செய்யும் எண்ணத்துடன் அந்த பறவையை பிடித்தான். ஆனால் அந்த பறவையோ அவனது நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் பயந்து அவனது கைகளை அலகால் கொத்தி கொத்தி அவன் கைகளிலிருந்து வழுவி போய்கொண்டே இருந்தது. வாலிபனோ அதை பற்றி கவலைப்படாமல் பறவைக்கு உதவி செய்ய முயன்றான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் அந்த வாலிபனிடம், உன்னை கொத்தி காயப்படுத்துகிற பறவைக்கு ஏன் உதவி செய்கிறாய் என்றார். அதற்கு வாலிபன், அலகால் குத்துவதை தன் சுபாவமாக கொண்ட பறவை தன் சுபாவத்தில் இருந்து பின்வாங்காத போது நான் மட்டும் நன்மை செய்யும் என் சுபாவத்தை விட்டு ஏன் பின்வாங்க வேண்டும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிறருக்கு நன்மை செய்வதே நம் சுபாவமாக இருத்தல் வேண்டும். இது மீட்பர் இயேசுவின் குணம். அப்படி நன்மை செய்கிற போது ஏற்படும் பிரதியின் செயலும் நன்மையாகவே இருக்கும் என்று எண்ணக்கூடாது. எதிர்மறையான பலனை கூட அது கொண்டு வரலாம். நம்முடைய நன்மையான செயல் பிறரால் ஏளனம் செய்யப்படலாம், புறக்கணிக்கப்படலாம். ஆனாலும் அந்த வாலிபனை போல நமது சுபாவம் இருத்தல் வேண்டும். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் என்று தாவீதை போல வருந்தும் நிலை வந்தாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாய் இருந்த காலத்தில் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கவும், அவருக்கு துன்பமும் தீமை செய்யவும், அவருக்கு எதிரான வார்த்தைகளை பேசவும் பலர் இருந்தனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனை பொருட்படுத்தாதவராக நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். எதிர்மறையான விளைவுகளுக்காக தமது இயல்பை இயேசு கிறிஸ்து மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகையால் நாமும் அப்படியே இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.